ஹாய் நண்பர்களே! ஹேப்பி பொங்கல். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வின்சியும், ஜெய்சி வந்துட்டு பொங்கல் விளையாட்டுல கலந்துக்க பொங்கலுக்கு போயிருக்காங்க. இங்க பாருங்க ஊர்ல வந்து திருவிழா மாரி பொங்கல் வந்து திருவிழாவ கொண்டாடுவோம். அத தான் தொடர்ந்து நீங்க இப்ப பார்க்குறீங்க. இங்க பாருங்க, நம்ம வந்துட்டு பசங்கள்லாம் வந்திருக்காங்க. பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு இங்க பாருங்க குட்டி, குட்டி பசங்க, ஐ ஊர் இளைஞர் பசங்கலாம் வந்திருக்காங்க. அதேமாரி அக்காங்கலாம் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நம்ம கோவில்லலாம் வந்துட்டு புள்ளைங்கலாம் வந்து சூப்பரா வந்து விளையாடுறாங்க பாருங்க. ஸோ, இன்னைக்கு பயங்கரமா பொங்கல் விளையாட்டெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நாங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் வந்து வைப்போம். அந்த பொங்கல் தான் இப்ப நம்ப அக்காங்களெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பொங்கல் பொங்கிருச்சு. என்னால பொங்குற வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் பொங்கல் பொங்கிருச்சு. இங்க பாருங்க இவங்களோட முயற்சியில வெண்பொங்கல் பிளஸ் வந்துட்டு சர்க்கரை பொங்கல். அதாவது வெல்லம் போட்ட பொங்கலும் வச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க நம்ம இளைஞர் அணி சார்பா நம்ம வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு பொங்கல் விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடிச்சு சூப்பரா அதில வந்து வின்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க இப்ப இங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் படையல் வந்து கோவில்ல சாமிக்கு படைச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டிகள் வந்து தொடங்கும்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க ஜெய்சி, வின்சி எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இந்த மாரி பொங்கல் போட்டி வந்து வருஷம் வருஷம் சிறப்பான முறையில ஊர்ல வந்து நடத்தி சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள். அதத்தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்துட்டு காட்டிட்டு இருக்கேன். ஸோ அதனோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மணி கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஸோ 12 டூ 12:30 1:30க்குள்ள எல்லாம் விளையாட்டு போட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக பொட்டு புடிச்சுங்கலாம் நெறையா அங்கங்க வந்து கூடியிருக்காங்க. ஸோ செம்மையா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ப ஊர் பார்த்தீங்க அப்படின்னா, பரமத்தி வேலூர் இருந்து ஒரு 10வது கிலோமீட்டர்ல சேனூர் சாணார்பாளையம் என்ற ஊர்ல இந்த பொங்கல் போட்டி வருஷம் வருஷம் நாங்க வந்து சிறப்பான முறையில இளைஞர்கள் சார்பாக நடத்தி கொண்டுள்ளோம். இப்ப பாருங்க பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம், பொங்கல் வந்து கோவிலுக்கு முன்னாடி அதாவது சாமிக்கு முன்னாடி வச்சு அத வந்து சூப்பரா அலங்கரிச்சு, கோலமெல்லாம் போட்டு சூப்பரா வந்து பொங்கல் 2 விதமான பொங்கல். அதாவது சர்க்கரை பொங்கல் பிளஸ் வந்துட்டு அ இது வெல்லம் போட்டு வச்ச பொங்கலையும் வச்சு சூப்பரா வந்து கரும்பெல்லாம் வச்சு கோவில் முன்னாடி வந்து அலங்கரிச்சு சூப்பரா அக்காங்களெல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து படையல் வந்து சாமிக்கு படைக்கிறதா இப்ப பாக்கி. நம்ம ஐயர் வர வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறோம். அதனோட நிகழ்வுகள் தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது. செம்மையா வந்துட்டு இப்ப பாருங்க. சூப்பரா அக்காலாம் வந்து ஐயர் வந்துட்டாரு. சூப்பரா வந்துட்டு படையலெல்லாம் வந்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக மக்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் நம்ம வந்துட்டு இந்த படையல் வந்து கோயிலுக்கு படைச்சு, அத வந்து சூப்பரா வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். ஸோ, அதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க. சூப்பரா அருமையா வந்துட்டு எல்லாம் செட்டப் பண்ணி, சூப்பரா வந்து எல்லாம் பண்ட்டாங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஐயர் வந்து சூப்பரா வந்து நமக்கு எல்லாமே பண்ணி குடுத்து, எல்லாமே வந்து கொண்டு போறது தான். இங்க குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து பாரு, சூப்பரா வந்து விளையாண்டுட்டு இருக்காய்ங்க. எல்லாம் படிக்கட்டுல எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. அருமையா. இங்க பாருங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை பாருங்க சூப்பரா சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்த தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு கேங் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கமா அப்படியே சூப்பரா நின்னுட்டு இருக்காய்ங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயில்ல. இப்ப வந்து பூசாரி வந்து உள்ள வந்து சாமிக்கு வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அ உள்ள போய் எடுக்காத, நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். இங்க பாருங்க நம்ம சேனல் சேனல்கார வின்சி அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க உட்காந்துருக்காங்க நேரா. ஸோ, இங்க பாருங்க பூசாரி வந்துட்டாரு. சூப்பரா வந்து படையலெல்லாம் படைச்சுட்டாரு. இலையில படைச்சு சூப்பரா வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து ஊர் பெரியவர்கள் முன்னிலையில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு படையல் படைச்சு, இந்த பொங்கல் போட்டிய வந்து சூப்பரா வந்துட்டு நடத்துவதற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில பொடுசு முதற்கொண்டு அரை வயசு முதற்கொண்டு அ 70, 50 வயசு வரைக்கும் உள்ள ஆட்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க நம்ம ஊர்ல. அதுதான் இந்த நிகழ்வு. இது பார்த்தீங்க அப்படின்னா, மதியம் ஒரு ஒரு 1 மணி வாக்குல இதெல்லாம் வந்து நடந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, இத தொடர்ந்து நம்ம ஜெய்சியும், வின்சியும் நம்ம அந்த கரும்பு சந்துல தெரியிறாங்க பாருங்க. அதான் நம்ப சேனல் ஓனர் பின்னாடி பின்னாடி தெரியிறது தான். அவங்க 2 பேரும். அந்த ரெட் கலரும், அந்த ப்ளூ கலர் அங்க நிக்கிறாங்க பார்த்தீங்களா? சாமி கும்பிட்டுட்டு அவங்க தான் நம்ப சேனல் நடத்திக் கொண்டிருக்கிற வின்சி அவர்கள். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து நம்ப பூசாரி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வேலையும் இப்ப வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க நம்ம ஊர் இளைஞர்கள் ஆ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம மாப்பிள. எல்லாம் வந்து சூப்பரா வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு 7 பேர் வந்திருந்தாய்ங்க. ஒரு அவங்க செட்டு பசங்க மட்டும். அது ஒரு செமையா இருந்துச்சு பார்க்கறக்கு. அத தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எல்லாருமே வந்து சாமி கும்பிட வந்து சுத்திலும் நின்னுட்டாங்க. ஊர் பெரியவர்கள், கொத்துக்காரர், மணியக்காரர் எல்லாருமே இப்ப வந்து வந்திருக்காங்க. எல்லாமே பண்றதுக்கு. நம்ம
நம்ம தம்பி வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ, இத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு லெவலா அதாவது ஒவ்வொரு பூசையா முடிஞ்சு, அ அடுத்து தான் நம்ம வந்து போட்டி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வரும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இப்போ வந்து பூசை ஆயிக்கொண்டிருக்குது. எல்லாருமே வந்துட்டு சாமிக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதத்தான் நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ, இந்த மாரி வருஷா வருஷம் நம்ம எல்லாமே வந்து சிறப்பா செஞ்சு தான் பொங்கல் விளையாட்ட வந்து ஆரம்பிக்கிறோம். அரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 150 பார்ட்டிசிபெண்ட் இதில வந்து கலந்துக்குவாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 போட்டி. தொடர்ந்து 3 நாள் நடக்கும். அதத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த இந்த வீடியோ வழியா நம்ம வந்து தெரியப்படுத்த போறோம் நம்ம ஊர்ல. வருஷம் வருஷம் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். இந்த வருஷமும் அதே போல நம்ம வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாம் பூசையெல்லாம் முடிச்சு எல்லாத்துக்கும் வந்து தீர்த்தம் போட்டுட்டு இருக்காரு நம்ம பூசாரி அவர்கள். பார்க்கலாம். அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு ஒவ்வொன்னா நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊர்ல நடக்கிற பொங்கல் ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க வந்துட்டு இது வழியா தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நம்ப ஊர்ல. ஸோ, இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறனால, இத வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரு ஒரு ஞாபகார்த்தமா எல்லாத்துக்கும் சூப்பரா ஊர்ல வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பார்த்தாங்கன்னா, ஓகே வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளியில அவுட் சைட்ல வர முடியாத இருக்கிறவங்கலாம் பார்த்தாங்கன்னா, நம்ம ஊர்ல ஓகே ஹேப்பியா கொண்டாடுறாங்க. ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாரி இத பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. அதேமாரி நெறைய நண்பர்கள் வந்து நன்கொடையெல்லாம் வழங்கி இந்த பொங்கல் விழாவ வந்து சிறப்பிச்சிருக்காங்க. ஸோ, இங்க பாருங்க நம்ம பூசாரி அவர்கள் எல்லாத்துக்கும் தின்னூறு குடுத்துட்டு இருக்காரு. செமையா போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டு போட்டிக்கு ஈகரா ஒரு புள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன புள்ளைங்கள்லாம் ரொம்ப ஈகரா உட்காந்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவ தொடர்ந்து அடுத்து இது இது இந்த 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 பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து விளையாட்டு போட்டி ஒவ்வொன்னும் நடத்தப்படும். ஃபர்ஸ்ட்டு விளையாட்டு போட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டப்பந்தயத்திலருந்து ஸ்டார்ட்